பிரைஸ் த லார்ட். நாம் ஆசிர்வதிக்கப்படும் போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் பிறகு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சோதனை வைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஈசாக்கை பெற்ற பிறகு ஆபிரஹாமுக்கு ஈசாக்கை பலியிட வேண்டிய ஒரு சோதனை இருந்துச்சு. 2 பரிவாரங்களோட திரும்பி யாக்கோபுக்கு ஏசாவை சந்திக்க வேண்டிய சோதனை இருந்துச்சு. அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறும்போது பொன் வெள்ளி எல்லாத்தையும் எகிப்தில் இருந்து எடுத்துக்கிட்டு தான் வெளியில் வந்தாங்க. அவங்க ஆசீர்வாதம்னு நினச்ச அந்த பொண்ணும் வெள்ளியும் தான் வனாந்திரத்தில் அவங்களுக்கு சோதனையாக வைக்கப்பட்டிருந்துச்சு. மலைக்கு சென்ற மோசே மீண்டும் திரும்பி வர தாமதமான உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வழிநடத்த தெய்வம் வேணும்னு சொல்லிட்டு தங்களுடைய பொன் ஆபரணங்களை வச்சு பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு அதுதான் தங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி வெகு சீக்கிரத்தில் தேவனை மறந்து போனாங்க. தேவனுடைய மிகுந்த கோபத்துக்கு ஆளானாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமே நாம் தேவனை மறக்க காரணமாக இருக்கா? இல்லை ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை விட்டு விலகி அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோமா? சிந்திப்போம். ஆமென்.